ஹே ஃபேம், ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஏஎம் ரொட்டீன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளென்சர். ஸோ இது வந்து நான் பாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் நைக்காவில் வாங்கல, காஸ்ரெக்ஸ் பிராண்டோடது. அண்ட் இது வந்து ஒரு கொரியன் பிராண்டு. அண்ட் இது நான் யூஸ் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. எனக்கு லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது. பிகாஸ் எனக்கு ஃபேஸில் ஆல்ரெடி வந்து அலர்ஜி வந்துருந்துச்சு. நான் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் இது நான் வந்து என்னோடது ஆயிலி ஸ்கின் தான். ஸோ இது வந்து நான் யாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ணல. யாருமே எப்படி சொல்கிறது, நான் யார் சொல்லியும் இது வாங்கலை. நான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒவ்வொன்றும் ரிவ்யூஸ் பார்த்து தான் இது வாங்கினேன். ஸோ எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது. ப்ரீவியஸாக நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சிட்டாஃபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாஸ்ட் 2 இயர்ஸாக அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஓகே, அது எனக்கு எந்த இதுவும் ஸ்கின்னை எஃபெக்ட் பண்ணலை. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அதை விட எனக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இதுக்கு முன்னாடி சிட்டாஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எதோடதுன்னா குட் வைப்ஸோடது. ஸோ பர்பிள் ஆப்பில் அது அவைலபிளாக இருக்கும். குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் மேபி நான் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாததுனால எப்படி சொல்கிறது, அதோட சீரம், ஷாம்பூ, கண்டிஷ்னர் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் குட் வைப்ஸோடது. அது எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு எனக்கு ரீசன் தெரியலை. தென் அதுக்கப்புறம் சிட்டாஃபில் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 இயர்ஸாக அதுதான் யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓகே, ஆயிலி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது சர்ச் பண்ணி வாங்கினேன். ஸோ இது காஸ்ரெக்ஸ் பிராண்டோடது. இது வந்து 750 சம்திங். ஸோ நைக்காவில் தான் வாங்கினேன். நான் வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினதில் எனக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸும் கிடச்சிது. அண்ட் தென் திஸ் கனோஜ் ரோஸ் வாட்டர் ஃப்ரம் விஷ்-கேர். ஸோ இது வந்து டோனர். ஆஃப்டர் மை கிளென்சிங் ஐ வில் பி யூஸிங் திஸ். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து வில்வாது யூஸ் பண்ணேன். வில்வாது சம்திங் லைக் 1 மந்த்து கூட இருக்காது, ஜஸ்ட் அவ்வளோதான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். சிட்டாஃபிலும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸாக எல்லாமே சிட்டாஃபில் இல்லைன்னா வில்வா, இந்த 2 தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி லைக் பிஃபோர் 2 இயர்ஸ் பார்த்தா நான் எல்லாமே வந்து குட் வைப்ஸோட தான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நவ் இது வந்து கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் திஸ் இஸ் மை எசன்ஸ். திஸ் ஆல்சோ ஃப்ரம் காஸ்ரெக்ஸ். இதுவும் கொரியன் பிராண்டு தான். ஸோ இது வந்து 1450 சம்திங். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேக்காக ரியலாக என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்காக நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். இது வரைக்கும் நான் எசன்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுவும் என் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி இது 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்பலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 1 ட்ராப் எடுத்தால் போதும். ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் இது பண்ணல. ஸோ 1 ட்ராப் எடுத்தால் போதும். உங்களுக்கு அதுவே ஓகேவாக இருக்கும். ஹோல் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து போட்டு அதை ரப் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டேப் பண்ணி பேக் பண்ணி எடுத்தால் ஓகே, ஃபைன் தான். அண்ட் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 12 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து 1 வீக் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இங்கே இருந்துச்சு, இங்கே பாருங்கள், எவ்வளோ தான் தீர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ நீங்கள் எவ்வளோ தான் 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாலுமே நிறைய யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தீராது. ஸோ நீங்கள் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். லைக் 1450க்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் த ஆயிலி ஸ்கின். You can check out the reviews. So I will be tagging the link in the description. You can check it out. And this is the serum for
ஃப்ரம் த ஆர்டினரி. ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து வில்வா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் எனக்கு சீரம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆயிலி ஃபேஸ் தான் ஆல்ரெடி. பட் சீரம் யூஸ் பண்ணால் எகெயின் ஆயிலியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில டைம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஆனால் லைக் சீரம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது லைக் ரிவ்யூஸும் நான் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அதுக்காக நான் இது ஆயிலி ஸ்கின்னுக்காக அண்ட் ஃபார் த ஆக்னி ஸ்கின் ஆல்சோ வி கேன் யூஸ் இட். ஸோ நான் இது மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின்னுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் நான் வந்து 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நல்லா இருக்குது. யூ கேன் கோ ஃபார் இட் இஃப் யூ ஆர் ஆயிலி ஸ்கின். ஐ எம் குட் வித் திஸ் ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ லைக் சீரம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி என்னோடது ஆயிலி ஃபேஸு. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஆயிலியாக தெரியும்னு இதுவும் சம்டைம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஒன்றா சீரம் போடுவேன், இல்லாட்டி மாய்ஸ்சரைசர், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் இது எல்லாமே லேயர் பை லேயர் என்ன எதுக்கு அடுத்தது என்ன போடணும் அப்படிங்கிற ஃபார்மேட் எல்லாமே பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆல்சோ த ஆயிலி ஸ்கின். ப்ரீவியஸாக நான் வந்து சிட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சிட்டாஃபில்லும் ஓகே, பட் எனக்கு அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆயிலினஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே தான் நான் இருந்தேன். ஸோ மேபி அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன்னா என்னன்னு தெரியல. சிட்டாஃபில் இஸ் அ குட் ப்ராடக்ட், பட் என் ஸ்கின்னுக்கு மேபி அது செட் ஆகலை. ஸோ இது வந்து எனக்கு போட்டு எனக்கு ஆயிலி ஸ்கின் மாதிரியே அது தெரியாது. அது நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். அது ஹோல் டே பார்த்தாலும் எனக்கு அது அப்படி தான் இருக்குது. ஸோ யா, திஸ் இஸ் ஃப்ரம் சிம்பிள். அண்ட் யா, இது வந்து 125 ml. அண்ட் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து சிட்டாஃபில் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிட்டாஃபில் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை சுத்தமாக. சன்ஸ்க்ரீன் வந்து சுத்தமாக செட் ஆகலை. அது வந்து எப்படி சொல்கிறது, அதுவே ஒரு பிம்பிள்ஸ் எல்லாம் வர மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால் நான் அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 1 or 2 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அதுலேயே எனக்கு அதான இது தெரிஞ்சுது, லைக் எனக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணேன், ஐ ஜஸ்ட் ஒர்க். ஸோ அதுவும் நான் ஓகே நம்மளுக்கு சன்ஸ்க்ரீனும் வேண்டாம், லைக் சீரம் போட்டால் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், மாய்ஸ்சரைசர் போட்டால் சீரம், அதுக்கு பிஃபோராக சீரம் போட மாட்டேன். சரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே கிளம்பிடுவேன். சன்ஸ்க்ரீனும் வந்து போட மாட்டேன். ஸோ இப்போ தான் ப்ராப்பராக இந்த 1 வீக்காக தான் நான் வந்து எல்லாமே 1 by 1 லைனாக ப்ராப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எஸ், திஸ் ஒன் ஆல்சோ சூப்பர் குட். லைக் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நான் போட்டாவே அது ஸ்கின்னில் வந்து அப்படியே இருக்கும், லைக் அது ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது மேபி அதனால தான் பிடிக்கலையோ என்னமோன்னு தெரியல. பட் திஸ் இஸ் சூப்பர் கூல் அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் த ஆயிலி ஸ்கின். அண்ட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது நம்ம போட்டிருக்கோமா என்ன ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் லைக் அ லிக்விட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மை லிப் பாம். ஸோ இதுவும் வந்து சூப்பர் கூல். ப்ரீவியஸாக நான் வந்து வில்வா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அதுவும் சூப்பர். அது வில்வாவோட ஸ்க்ரப் தான் யூஸும் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் ஜஸ்ட் லைக் உள்ளே எடுத்து போட்டு போயிடுவேன். ஸோ இது போட்டால் எனக்கு வந்து லிப்ஸ்டிக்கும் தேவைப்படாது மோஸ்ட்லி. ஸோ இதுவுமே வந்து பிங்க் ஷேடில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எதுவும் இருக்காது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து என் லிப்ஸ் வந்து ட்ரையாக தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை அப்ளை பண்ணிட்டா எனக்கு ஹோல் டேயுமே வந்து எப்படி சொல்கிறது, ட்ரையாங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஸோ லைக் திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் யா, ஸோ தீஸ் ஆர் மை ஏஎம் ரொட்டீன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் என்ன லைக் இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லிங்க்ஸும் நான் வந்து டேக் பண்ணுறேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய பிஎம் ரொட்டீன் என்ன ஸ்கின் கேர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்ன லேயரில் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். ஸோ அண்டில் தட், பை.